இவர்கள் செய்வார்கள். இப்ப இவருக்கு Z+ பாதுகாப்பு வேற கொடுத்திருக்காங்க. இவர் படம் எடுக்க போறார் ஊர் முழுக்க போய், அதனால இவருக்கு Z+ பாதுகாப்பு. பனையூருக்கு Z+, இங்க Z+, ரெண்டையும் ஒப்பிட்டுக்குங்க. இவங்க என்ன கூட்டணிக்கு வராங்க? முதலமைச்சர் இன்றைக்கு போட்டிருக்கிறார், மராட்டியத்தில் மராட்டியம் தான் தாய்மொழி, மும்மொழி கொள்கையை ரத்து செய்ய வேண்டும், மும்மொழி கொள்கை ஏற்க முடியாது என்று போராட்டம் தொடங்கி இன்றைக்கு ஆளுகிற பாஜக சர்க்கார் சொல்லுகிறது மும்மொழி கொள்கை அல்ல, இருமொழி கொள்கை தான், மராத்தியம் தான் முதல் மொழி என்று சொல்லி இன்றைக்கு சட்டம் இயற்றி இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? யார் காரணம்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டு தப்பிழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை. அந்த RSS பாஜக தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவம் என்று இங்கேதான் கூக்குரல் இட்டது. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் உன் பிள்ளைகளின் காலை உணவுக்கான பணத்தை தருகிறோம் என்று சங்கி கூட்டம் நிறுத்தியது. இதே எடப்பாடியாக இருந்திருந்தால் மோடியும் அமித்ஷாவையும் கால்களை நக்கி பிழைக்கிற பாரதிதாசன் சொல்லுவார், நான் சொல்லவில்லை, பாரதிதாசன் சொல்லுவார், நக்கி பிழைப்பார் அவையும் நல்லதென்று சொல்லுவார் என்று. தன்னுடைய நாற்காலிக்காக, தன்னுடைய பஞ்சாயத்திற்காக நக்கி பிழைக்கிற ஒரு கூட்டம் இந்த மண்ணை அடகு வைத்த போது மொழியை காப்பதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ் வேல் இந்த மொழியை காக்கிறது. அதற்கு உங்களை ஓரணியில் அழைக்கிறான். மூணாவது ரொம்ப கஷ்டம், நமக்கு இல்ல. அதிமுக ஒரு கட்சி இருக்கா? மண், மொழி, மானம். சூடு சொரணம் இருக்கிறவனுக்கு தானே மானம் இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? இல்ல. ஏன் சார் இல்லைங்களா? இது ஒரு பொது மேடை, ஏன் எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லலாம்? ஆமா சார், இல்லதான். இனிமேல் அண்ணாவை பேசிவிட்டால் நாங்க கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டோம். அண்ணாவை பேசினா இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அது பெரிய நாடகம்ங்கிறத பின்னாடி சொன்னோம். அப்ப ஒரு IPS அதிகாரி தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருந்தாப்ல, தெரியுமா? யார் அது? ஆடு. திமுகவும் திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சுன்னா, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு எல்லாம் ஸ்கூலை ஓபன் பண்ணி ரிசர்வேஷனை கொடுத்து, OBCன்னு கொடுத்து, மண்டல் கமிஷனை போட்டு, அந்த பக்கத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவனை எல்லாம் படிடான்னு சொல்லி அவனை மத்திய அரசுக்கு கொண்டு வந்து OBC கோட்டால IPS ஆக்குனது திராவிட இயக்கம். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவனை எல்லாம் IPS ஆக்குனா அது திராவிட இயக்கம், திமுக. IPS எல்லாம் திரும்ப ஆடு மாடு மேய்க்க வந்துச்சுன்னா அது சங்கி, RSS, பாஜக. இந்த நாட்டுக்கு எது தேவை நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த சங்கி சொன்னுச்சு, ஜெயலலிதா என் பொண்டாட்டியோட ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே, எப்பா புரட்சி தலைவி அம்மா. என்கிட்ட கூட கேட்டாங்க, இப்ப சமீபத்தில் 3 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க டிவில, என்ன சார் நீங்களும் காங்கிரஸோட கூட்டணி வைக்கலையா? நான் சொல்றேன், என் தலைவரை ஒருமையில் விழித்து எவன் பேசினாலும் அவன் நாக்கை வெட்டுவேன். எனக்கு என் தலைவன் தான் முக்கியம். கருப்பு சிவப்பு எங்கள் உயிர், இதை எவனும் தடுக்க முடியாது. ஜெயலலிதாவை அவ்வளவு கொச்சைப்படுத்தி அம்மையாரை பேசிய போது வாய் மூடி நக்கி பிழைத்த கும்பல் இந்த மானம் கட்ட அதிமுக கும்பல். அண்ணாவை கேவலமா விமர்சிக்கிறான் மதுரை முருகன் மாநாட்டில். சவால் விடுறேன், பத்திரிகையாளர்கிட்ட சவால் விடுறேன், கொண்டு போய் சேருங்க. நீங்க நடத்தினது முருகன் மாநாடு இல்ல. 7ஆம் தேதி காலையில 6:15 மணிக்கு எங்க திராவிட மாடல் ஆட்சியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில எங்க அமைச்சர், எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர் பாபு நடத்துகிற முருகன் மாநாட்டை போய்
பாரு. வேற 50,000 பேர் தான் வந்தான். வேற 50,000 பேர் தான் வந்தான். தம்பி, நீங்க மோதுறது யாரு கூட தெரியுமா? கலைஞர் புள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், 25 லட்சம் பேர் 7ஆம் தேதி காலையில திருச்செந்தூர்ல நிக்க போறோம் சார். 25 லட்சம் பேர். அவர் தூங்கல. எவ்வளவு நாளா? 3 மாசமா. காலையில திடீர்னு திருச்செந்தூர்ல இருக்காரு 6 மணிக்கு. மதியானம் 12 மணிக்கு தொகுதியில் வந்து நின்றுட்டு இருக்காரு. நான் கேட்டேன், தொண்டை போயிடுச்சு, கால் வீங்கிடுச்சு அண்ணனுக்கு, இடையில கொஞ்சம் பல்லு பேச முடியல, நீ ஏன்னா ஓய்வு எடுங்கண்ண அப்படின்னு. நீங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டா உங்க கையில கொடுத்துட்டு நான் ஓய்வு எடுப்பேன் அப்படின்னாரு. அப்ப எனக்கு மண்டையில ஒரு கொட்டு, நான் இன்னும் ஓடல, இன்னும் வேகமா வேலை செய்யணும்னு சொல்றது. அதை விட இதுல முக்கியம் என்னன்னா, திருச்செந்தூர் முழுக்க போய் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க போய் நீங்கள் இந்து சொந்தங்களே பாருங்கள், நீங்கள் எங்களுக்காகத்தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு பேசல. ஒரு கடவுளை நம்புகிறவர்கள், ஒரு முருகனை நம்புகிறவர்கள், கந்தனை நம்புகிறவர்கள் அவனுக்கு அரோகரா போட்டு அதை குடமுழுக்கு நடத்தி மனதார இறைவனை நம்புகிறவர்களை வாருங்கள். உங்களின் பாதுகாப்பு, உங்களினுடைய திட்டம் அதை உறுதிப்படுத்துவது கடவுள் மறுப்பாளர் என்பதை கடந்து திராவிட மாடல் ஆட்சியில் தான் இன்றைக்கு வரை 3212 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இதுதான் உண்மையான திராவிட மாடல்ல இந்துக்களின் ஆட்சி. முதலமைச்சர் சொன்னார் 90% இந்துக்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்று. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களிலும் 95% பேர் இந்துக்கள் தான். எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இந்த கருப்பு சிவப்பு கொடியின் கீழ் இருக்கிறார்கள் என்றால் அந்த கோவில் நுழைவு உரிமையை பெற்றுக் கொடுத்தது கருப்பு சிவப்பு உதயசூரியன் என்று இங்க இருக்கிற தமிழ்நாட்டின் இந்துக்களுக்கு தெரியும். அந்த மானம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் டெல்லியில கொண்டு போய் இந்த அதிமுக கும்பல் அடகு வச்சுச்சு. அப்படி அடகு வைத்த போது ஒரு மே மாதம் தேர்தல் முடிந்து அப்படியே ஒரு தலை நிமிர்ந்து நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றது. அவர் சொன்னார், என் மீது நீங்கள் எத்தனை ஆயுதத்தை வேண்டுமானாலும் விடுங்கள், என் மீது எத்தனை ஆயுதத்தை வேண்டுமானாலும் விடுங்கள், அந்த ஆயுதம் என் மார்பில் தாங்குவேனே தவிர என்னை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்கள் மீது ஒருவர் கரை கூட படவிட மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர். ஒரு செய்தியை சொல்லுகிறேன், புள்ளி விவரத்தோடு முடித்து விடுகிறேன். துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் வருகிறார். அதிமுக ஆட்சியில் -4.8% ஜிடிபி. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜிடிபி 9.69%. தொழில் முதலீட்டில் அதிமுக ஆட்சியில் 17வது இடம். தமிழ்நாடு இப்போது முதலிடம். தொழில் ஊக்குவிப்பில் பட்டியலிலேயே இல்லை தமிழ்நாடு. எடப்பாடி ஆட்சியில் இன்றைக்கு 2வது இடம். தனிநபர் வருமானத்தில் இந்தியாவே தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு மாநிலம் இந்திய சராசரியை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டை காப்பதற்கு, நம் மண்ணை காப்பதற்கு, மொழியை காப்பதற்கு, இனமானத்தை காப்பதற்கு நம்முடைய தலைவர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைக்கிறார். தமிழகமே ஓரடியில் திரண்டு வா, அவர் களத்தை வலுப்படுத்துவோம். 234 லட்சியம் 200 நிச்சயம் தொகுதிகளை மீட்டெடுப்போம். கோட்டையில் மீண்டும் உதயசூரியனையும் கருப்பு சிவப்பை ஏற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.